உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். வான சாஸ்திரம், கிரக சாஸ்திரம் எதை சொல்லுது? நான் சொல்லியிருக்கிறேன். இதை திருப்பவும் அதுவே கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, திருப்பவும் சொல்கிறேன். நான் வான சாஸ்திரம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ஞ்சு சொல்கிறது வான சாஸ்திரம். பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, அது யார் படைச்சா, யார் என்ன பண்ணனான்னு சொல்கிறது வான சாஸ்திரம். கிரக சாஸ்திரம் கிரகத்தை ஆராய்ஞ்சு அந்த கிரகத்தில் அந்த கிரகங்கள் என்ன இயக்கத்தை இது இயங்கிறதுனால யார் யாருக்கு நன்மை, யாருக்கெல்லாம் இதனால் நன்மை அடைகிறா, தீமை அடைகிறா, அப்போ இந்த கிரகங்கள் எதுக்காக இருக்குது, இதனுடைய செயல்பாடு என்னென்னு ஆராய்ஞ்சு சொல்கிறது கிரக சாஸ்திரம். அப்போ இந்த வான சாஸ்திரத்தையும் கிரக சாஸ்திரத்தையும் ஆராயணும்னா ஒரு சாதாரண மனுஷனால் ஆராய முடியுமானா முடியாது. இறையர்களும் ஞானமும் மிகப்பெரிய அளவில் பெற்றவங்கனால தான் இதை ஆராய்ச்சி செஞ்சு சொல்ல முடியும். ஒரு சாதாரண மனுஷனால் சொல்ல முடியாது. அப்போது இந்த கிரகத்தில் உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா கிரக மனித செயல்பாட்டுக்கு கிரகங்கள் காரணமாக இருக்கு. அப்போது இந்த கிரகங்கள் காரணமாக இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கிரகங்கள் தான் இந்த மனிதனுக்கு இதாக இருக்குது. மித்ததெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதரவாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறதுக்கு அது மிச்சம் இருக்கிற கிரகங்கள்லாம் காரணமாக இருக்குது. அப்போது அந்த கணக்கு பார்த்தா அதன்படி பார்த்தா அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை இயங்கிறதுக்கு எது அப்படின்னு இன்னும் உள்ளே போய் பார்த்தா அப்படின்னு சொன்னால் கிரகம்ங்கிறது உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த பூமி, இந்த கிரகம், மிச்சம் இருக்கிற கிரகத்திலெல்லாம் தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறது பிரபஞ்சம், அண்டம். இத்தனையுமே சேர்த்தி இத்தனையெல்லாம் இது தனியாக இது பூமியில் மனிதனுக்கு மட்டும் சொல்கிறோம். இந்த மனிதர் இல்லாத கிரகங்கள்லாம், மனிதருக்கு சப்போர்ட் இல்லாத இந்த பிரபஞ்சத்துக்கு சப்போர்ட்டிவான இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இத்தனையுமே சேர்ந்து அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அடக்கமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது தான் வான சாஸ்திரம். அப்போ இது ஒரு சாதாரண மனிதனால் முடியுமா? நினச்சி பாருங்கள். அதனால் ஞானிக தான் இதை அதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க அந்த பிரபஞ்சத்தை ஆராய்ஞ்சதுனால வானசாஸ்திரம், வானமண்டலத்தை ஆராய்ஞ்சதுனால வானசாஸ்திரம், கிரக மண்டலத்தை ஆராய்ஞ்சதுனால கிரக சாஸ்திரமாக அவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு வாழணும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.